ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அபிலா தேவராஜன் சேனல். இன்றைக்கி இது என்ன வீடியோனா, இந்த ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு எடுத்த வீடியோ தான். 2 நாள் கழித்து தான் நான் இதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட்க்கு இது 30வது பிறந்த நாள். இதுக்கு ரொம்ப பெருசாக பிளான்லாம் எதுவுமே பண்ணல. சும்மா நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டலான்னு நானே ஹஸ்பண்டும் சும்மா பிளான் பண்ணியிருந்தோம். பாப்பா வச்சு சும்மா கேக் மட்டும் வெட்டுவோம், இது 30வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவங்க மாடிக்கு வந்து தூங்கிறதுக்கு போயிட்டாங்க. நான் வந்து கீழே சரி சும்மா பாப்பா பிறந்தநாளுக்கு வாங்கின டெக்கரேட் பொருள்லாம் இருந்துச்சு, அதை வச்சு சும்மா சிம்பிளாக வேணால் டெக்கரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சிம்பிளாக நானே தான் டெக்கரேட் பண்ணேன். இதில் பெரிய காமெடி என்னென்னா, இது வரைக்கும் நான் டெக்கரேட் பண்ணதே கிடையாது. ஒரு பலூன் கூட நான் யாருக்குமே ஊதுனது கிடையாது. ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், எல்லோரும் அதை பார்த்துருப்பீங்க. நல்லபடியாக ஏதோ ஓரளவுக்கு ரொம்ப என் தங்கச்சிலாம் வீடியோ பார்த்துட்டு அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொன்னால், ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து மாடியிலேருந்து எழுப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சு. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமானாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி கேக் வெட்ட கூப்பிட்றான்னு தெரியும், ஆனால் வந்து டெக்கரேட்லாம் பண்ணியிருப்பாளா, அப்படி பலூன்லாம் ஒட்டியிருப்பாளா, அந்த மாதிரி வந்து எதுவுமே தெரியாது. உண்மையாகவே நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கேக் வெட்டதுக்கு தயாராகிட்டோம். கேக் வெட்டி அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வர சொன்னேன். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து கேக் வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து கேக்கை எடுத்து கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்பாவை எழுப்பினோம், அழுதுகிட்டே தான் இருந்தா. கேக் வெட்டி முடிக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்தா. சரி கொஞ்ச நேரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா விஷ் பண்ணிவிட்டு கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க அப்பாவுக்கு வந்து குழந்த கேக் வெட்டும் போது இருக்கணும்னு ஒரு ஆசை. குழந்த வந்து அழுதுகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து கேக் வெட்டி எனக்கு ஊட்டி விட்டாங்க. அப்புறம் நானும் அவங்களுக்கு ஊட்டி விட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து கொடுத்தாங்க. பாப்பா வந்து கேக் வந்து சாப்பிட மாட்டேன்னு அழுதுகிட்டே இருந்தேன். ஏன்னா தூக்கத்தில் இருந்தால் பார்த்தீங்களா, அதனால் அழுதுகிட்டே இருந்தேன். அந்த குழந்தைகள் வந்து தூக்கத்தில் எழுப்பினாலும் இப்படி அரியண்டப்பட்டு அழுதுகிட்டே தான் இருக்கும். அதுக்கு தான் நான் எதுக்குமே அவள் தூங்கிட்டு இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டு எழுப்பவே மாட்டேன். அதே மாதிரி தூக்கத்தில் பாதியில் அவளே முழிப்பு வந்து முழிச்சாலுமே தூக்கத்தில் முழிச்சிருப்பா பார்த்தீங்களா, அழுதுகிட்டே தான் இருப்பாள். நல்லா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நல்லா தூங்கி அவள் நிதானமாக முழிச்சாதான் அவள் முகத்தில் ஒரு சிரிப்பே இருக்கும். அதே மாதிரி காலையில் தூங்கும்போது அழுதுட்டு எந்திரிச்சான்னு வைங்களாம், அந்த நாள் ஃபுல்லாக அழுதுட்டு தான் இருப்பாள். அந்த மாதிரி கரைச்சல் பிடிச்ச பிள்ளை தான். கொஞ்சம் நல்ல பிள்ளை தான், ஆனால் கொஞ்சம் கரைச்சல். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு நானுமே யாருக்குமே ஃபஸ்ட்டு யாருமே இப்படி பண்ணதே கிடையாது. எங்கள் கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்லேயும் என் தங்கச்சிக்கு தம்பிக்கு யாருக்கும் இப்படி டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஒரு பலூன் கூட ஊதுனது கிடையாது. எதுனாலுமே என் தங்கச்சி தான் எங்களுக்கு பண்ணுவாள். போன வருஷம் என் ஹஸ்பண்டோட பிறந்தநாள் கூட அவள் தான் எல்லா டெக்கரேட்டுமே பண்ணாள். எனக்கு அதுக்கு எந்த பங்குமே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் நானே தான் பண்ணியிருக்கேன் டெக்கரேட். இந்த வீடியோ பார்த்து அவளே வந்து சர்ப்ரைஸ் ஆகுவா, ஒரு சோம்பேறி இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. நான் அந்த கல்யாணத்துக்கு 4 வருஷத்துல ஒரு பலூன் ஊதிருக்கேன். இல்லை இல்லை, இந்த வாட்டி எப்படி இருக்கு? நானே எதிர்பார்க்கலங்கல்ல. சரி சூப்பரா இருக்கு. இப்போ டைம் என்ன ஃபோன்ல பாரு, 12 காட்டுதுல 12 கரெக்டாக 12 மணிக்கெலாம் கேக் வெட்டியாச்சு. ரொம்பவே அற்புதமாக போச்சு. ஏன்னா நாளைக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அதனால தான் இன்னைக்கு நைட்டு இப்படி நாங்கள் 3 பேருமே குட்டியாக செலிப்ரேட் பண்ணோம். சந்தோஷமாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு சார். சரி நீ சொல்லு, பாய் சொல்லு. பாப்பா தூக்கத்தில் இருக்கா.